எக்ஸ்கியூஸ் மீ, Yeah. ஒரு நிமிஷம். ஹாய். ஓ ஹாய், சொல்லுங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க இங்கே தான் வேலை செய்கிறாங்களா? ஆ தெரியும். இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல. நான் எதுக்கும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓ ஹாய் லீ, தேர் சமன் வெயிட்டிங். ஓகே ஓகே. ம் சரி, வெயிட் பண்ண சொல்கிறேன். ஒரு 2 minutes மட்டும் லாபியில் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே. ஆ சரி. ஷூர். நீங்க வருண். சொல்லுங்க. யா, இது இந்த கேம். இது என்னோட கேமா? அப்போ இல்லையா? சாரி சாரி, எங்கிருந்து கிடைச்சது உங்களுக்கு? இல்லைங்க, காலையில் கேபில் மறந்து விட்டுட்டீங்க. ஓ தேங்க்யூ, நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இதுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகும். அதெல்லாம் வேணாங்க, பரவாயில்ல. ப்ளீஸ் ஓகே. a drink. ஐயோ, ஏங்க அந்த குளத்தோட- காஃபிங்க? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம். தேங்க்யூ. இல்ல இல்ல, ஐ இன்சிஸ்ட். தேங்க்யூ. 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 ம். வேற ஏதாச்சும்? ஐயோ, இதே போதுங்க. ஐ ஃபீல் ரியலி பேட். எனக்காக இவ்வளோ தூரம் வந்து. அடா, அதில் என்னங்க, பரவாயில்ல, இங்கே தானே இருக்கேன். ஆனா நான் எங்க வேலை செய்யறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சாரிங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோஸ் ஐ ஜஸ்ட் ஹேட் அ லுக். இல்லைங்க பரவாயில்ல, நானா இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். பாடா. ஆனால் உங்கள் லைஃப் செம்ம இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஏன் அப்படி? நினச்ச நேரத்துக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு ஒரு மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி செமையாக இருக்கும். ஷி ஆக்சுவலி விஷ் ஃபார். ஆனால் முடியாது. ஏன் முடியாது? உங்களாலேயும் முடியுங்க. உங்கள் லைஃப்லேயும் ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, லைக் சம்மன் ஸ்பெஷல். அப்படி யாரும் இல்லை. ஏங்க, ஏன் அழுகிறீங்க? நான் தான் தப்பாக சொல்லிட்டேனா? மேடம், இது பார்த்தீங்கன்னா FX தேடியோட பேஸ் வேரியன்ட் மாடல் தான். ஓகேங்களா? நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். ஓகே. யூஸ்டு ப்ராடக்ட் இதுவே இருக்கு. ஓகேவா இருக்கு? ஆ இதுவே வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், செக் பண்ணிடுறேன். ஓகே 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 ஓகே. இது FX தேடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ சப்போர்ட் மட்டும் தான் இருக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே உங்களுக்கு எடுத்துக்கலாம். ம் மீரா, ஆ முன்னாடி நம்மளை ரைட். யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. ம் அப்படி யாரும் தெரியலையே. ஃபர்ஸ்ட் நீ இதை பாரு. ஏன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வேணும், இது அதனால தான் கேட்குறேன். பேக் பண்ணிக்கோங்க. மீரா, ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் என் ஃப்ரெண்டு. ஐயோ சாரி சாரி சாரி, தெரியாம பண்ணிட்டேன். இந்தாடா. ஏய், ஏய் விட்றா விட்றா. சரி, நீ கூப்பிட்டு போ. தெரியாம டேய், பண்ணிட்டேன். என்னடா படம் மென்டல் ஆ படம். உங்களுக்கு நான் முன்னாடியே தெரியுமா? தெரியும் நல்லாவே. ஹாய், எங்க உன் ஃப்ரெண்டு? இதோ அங்க பாரு. ஷி, இவளா? ஷீ, டேய், இவனா? இங்கே கப்பிள்ஸ் மட்டும்தான் அலௌடு. இப்படி தான் வந்தாகணும், புரிஞ்சுக்கோடா. அப்படியெல்லாம் உள்ளவனு எனக்கு அவசியமே உன் இல்லை. கூட வரணும்னு எனக்கும் ஓ. அவசியம் இல்லை. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். பாய். ஏய், இவெல்லாம் வந்திருப்பான்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன். சாவியை மட்டும் கொடு, சரியா? யூ கைஸ் ஹேவ் ஃபன், ஓகே? ஷை, ட்ரம்ம மாதிரி 2 திமுறை பாரு.
மச்சான் அங்கே பாரு. ஹே சரியான கோல்டன் பீஸ்ரா. புச்சா உள்ள போயிடலாம். என்ன சொல்கிற? போலாமா? டேய் யாரா? எனக்காகலாம் யாரும் வந்து நிற்க வேண்டாம். எனக்கு யார் கூட இப்படி நிற்க வேணாம். அப்போ போக வேண்டியதானே? சரி போகிறேன். இல்லை வேண்டாம். ஏன்? ஒன்றும் இல்லை. என்ன கேப் புக் ஆகலையோ? ம் ம் இது வேற. ஹே என்ன? ஏங்க ஷூங்க. எல்லோரும் தப்பாக நினைக்காதீங்க, ஓகே? எல்லோரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஷட் அப். கேட்கலாமா வேணாமா? சாப்பிடலாமா? பசிக்குது. நீ எங்க வர? நீ எங்க போற? லஞ்ச் சாப்பிட நானும் வரேன். தேவையில்ல. ஏன்? ஃபீலா வரா? வருண் வரான். நான் வரேன். எதுக்கு? அது ம் உனக்கு அது தெரியுதா? தெரியுது. ஏதோ சரியில்லையே. நானும் அதை தான் ஃபீல் பண்ணுறேன். சம்திங் ஃபிஷி. இன்னைக்கு நைட்டே என்னென்னு கண்டுபிடிக்கிறேன். ம் எப்படி? ம் 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 நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னத்தை? அவங்க 2 பேத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்படி சொல்கிற? அது டேய் லூசு, என்னடா பண்ற? இல்லை அது நல்ல வேலை தூங்கிட்டான். சீ. ம் ஏய் என்னடா ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓட்டுறாங்களோ? பாத்துடா பல்லு கலன்ற போது இருப்பாங்க போல. ஏய் என்னதான் ஓட்றீங்க? அதுவே தெரியாம. ஐயோ ஏன் இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு என்னாச்சு? வருணோட கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் அவர் ட்ரெஸ் பண்ணி அவருக்கு ஞாபகம் வந்தால் கூட லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிடுவார். ஆனால் நீங்கள் அவரோட மெமரிஸை ரீகெயின் பண்ணுறதுக்காக அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் நீங்கள் ஞாபகப்படுத்துகிற மெமரி அவர் ட்ரெஸ் பண்ணலைன்னா இன்னொரு நாள் ஞாபகம் இருக்குன்னு ஷோராக சொல்லவே முடியாது. அவர் ட்ரெஸ் பண்ண ஆல் யூ கேன் டூ இஸ் அசிஸ்ட் ஹிம்.
அது அவரோட ஃபோட்டோஸ் காட்டியோ இல்லை வீடியோஸ் காட்டியோ ஆர் எனிதிங் தட்ஸ் சிக்னிஃபிகண்ட் டு ஹிஸ் லைஃப். எனக்கு புரியல. அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஏன் என்ன மட்டும் இல்லை டாக்டர்? டிசோசியேட்டிவ் அம்னீசியா இந்த கண்டிஷன் பேர். இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க லைஃப்பில் சர்டன் பீரியட் ஆர் வருண் மாதிரி சர்டன் இண்டிவிஜுவல்ஸாக மறந்துடுவாங்க. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹோப்ஃபுல்லி வில் கெட் இஸ் மெமரி பேக். இது டெம்பரரி தானே? We can only hope for the best. நான் எவ்வளோ நாளாக இப்படி இருக்கேன்? ஹே விடு, சொல்லு. 12 months ஆச்சு. நாளையோட நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் நான் எப்படி நான் நம்புறது? உன்னால் எப்படி நார்மலாக இருக்க முடியும்? லீலா, கோவமாக இருக்கேன்னு புரியுது, ஆனால் நில்ல, கால் தான் வலிக்கும். ஆமாம் ஆமாம், உனக்கு ஏன் கூட வரணும்னா தான் கால் வலிக்கும். இங்கே பாரு, நீ எவ்வளோ தூரம் போனாலும் உன் கூட நான் வரேன். ஓ சார், என்கிட்டயே இன்டைரக்டாக பிக்கப் லைன்லாம் விடுறீங்களா? டைரெக்டாகவே கேட்குறேன், லவ் பண்ணலாமா? அவள் பார்த்ததா அங்கே அவள் பார்த்ததா ஏதும் எல்லா வானதில் ஒரு மாற்றம் வந்தது. இந்த தீரா மாற்றமே ஒரு காதல் தந்தது. அங்கே அவள் பார்த்ததா அங்கே அவள் பார்த்ததா வருண், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒரு ஆக்சிடெண்ட் என் ஒரு வருஷம் வாழ்க்கையவே தொலைச்சிடுச்சு. இப்போ தொலைஞ்சு போன அந்த வாழ்க்கையை எப்படி தேடுறதுன்னே தெரில. ஹே, இட்ஸ் ஓகே, எது நடந்தாலும் நான் இருப்பேன். நீ என்ன நம்புற இல்ல? அது இல்லை, கடைசி வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலண்ணா. கடைசி வரைக்கும் நீ யாருன்னு எனக்கு தெரியலண்ணா. என்ன பண்ணுறதுனே தெரில. ஞாபகம் வரலனாலும் ஞாபகப்படுத்த நான் இருப்பேன் வருண். ஆனால் அதுக்கு யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் மீ. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அது இல்லைன்னா சரி விடு. இது இஃப் யூ பிலீவ் மீ, இது எப்பயுமே உன் கையிலேயே இருக்கணும். உனக்கு என் ஞாபகத்தை தரும். ஓகே, ஆனால் நமக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் ஒரு சாரி கேட்க ஈகோ எதுக்கு? அன்னைக்கு நான் ஒரு சாரி கேட்டிருந்தா அங்கேருந்து நீ போயிருக்க மாட்டேல்ல. அதோட இது எதுவும் நடந்திருக்காது. ஒரு வருஷம் என்ன, இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் உன்கிட்ட தேடி வந்து சொல்லுவேன், ஐம் சாரி அண்ட் ஐ லவ் யூ. இப்போ அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வேர் ஐ டோன்ட் ஹாவ் டு மிஸ் யூ எனி மோர். சரி, உனக்கும் டைம் ஆச்சு, நீ போய் தூங்கு போ. மறந்துடாத. பாய்.